Hi friends, welcome to another vlog. இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னா 2 நாள் இந்த vlog வந்து ஷூட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியாக எங்கே போயிருந்தோம், என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அன்றைக்கி வந்து சாட்டர்டே வந்து சின்ன திருப்பதி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் இருக்கும் போதே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக இப்போ சின்ன திருப்பதி போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா வந்து மொட்டை அடிக்கிறதா இருந்தாங்க. ஸோ அதனால் ஃபேமிலியாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து ஒரு 5:30 5:45 ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. 5 o'clock கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான். பட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 5:45 வந்து கிளம்பியிருந்தோம். அங்கேருந்து ஒரு 2 to 3 hours வந்து எங்களுக்கு ட்ராவல் ஊர்லேருந்து சின்ன திருப்பதி வரதுக்கு. 8 o'clock 8:15 ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன உடனே வந்து ஃபஸ்ட்டு மாமாவுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதா வந்து இருந்தது. மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து டோக்கன் வாங்குறதா இருந்தது. அது வந்து கோயிலில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் மாமாவை வந்து அந்த இடத்துல விட்டுட்டு நான் ஹஸ்பண்ட் பாப்பா அப்புறம் அத்தை 4 பேருமே வந்து கோயிலாண்ட போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட். அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு கீழே வந்து மொட்டை அடிக்கிற இடத்துக்கு வந்து வந்தாச்சு. ஸோ மாமாவால் நடக்க முடியாது அப்படின்றதுனால ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி இறங்குறதுக்கு வந்து அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஹஸ்பண்ட் வந்து கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். பாப்பா வந்து ஒரே ஜாலியாக இருந்தா அந்த இடத்துல. நிறைய வந்து வெளியில் போனாவே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். ஸோ பாப்பா வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தா. இத்தனைக்கும் தூக்கத்தில் இருந்தால் சரியாக தூங்கலை, கொஞ்சம் கிராங்கியாக தான் இருந்தால். பட் பரவாயில்ல, கோயிலுக்கெல்லாம் வந்ததுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நான் வந்து அந்த கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக தான் போகிறேன் இது வரையும். ஏன்னா திருப்பதி வந்து போயிருக்கேன், பட் சின்ன திருப்பதிக்கு வந்து அன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு 4-5 years ஆயிடுச்சு நானும் வந்து அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லோரும் போயிருந்தாங்க. பட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதுதான் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம். இப்போ வந்து மொட்டடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். மாமாவுக்கு வந்து மொட்டடிக்கிறதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பா வந்து அந்த பக்கத்துலேயே வரலை அந்த இடத்துக்கே கொஞ்சம் நேரம். ஏன்னா அந்த பயத்துலேயே இருந்தால் எங்களை நம்மளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு மொட்டை அடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்தில் இருந்தால். ஸோ அத்தைக்கிட்ட இருந்தால் அத்தை வந்து வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க, நாங்கள்லாம் இருந்ததுனால அத்தைக்கிட்ட இருந்தால். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தாத்தாக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்திருந்தா. சைலண்ட்டாக இருந்திருந்தா. நான் வந்து சும்மா விளையாட்டுக்காக கேட்டிருந்தேன், பாப்பா மொட்டை அடிச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா எனக்கு மொட்டைலாம் வேணாம், எனக்கு நிறைய முடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் மட்டும் இல்லை, அத்தை ஹஸ்பண்ட் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, பாப்பா மொட்டை அடிச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்ககிட்டயும் இதே பதில் தான் சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அவளை பார்த்தாவே தெரியும் தூக்கத்தில் எழுந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காரில் வரும்போதும் ஒரு 10 minutes தூங்குறது, அப்புறம் முழிக்கிறது, இந்த மாதிரி தான் கொஞ்சம் கிராங்கியாகவே இருந்திருந்தா காரில் வரும்போது. இங்கே கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நார்மல் ஆகிட்டா அதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ மொட்டை அடிக்கிற இடத்துல வந்து இப்படி தான் போயிட்டு இருந்தது. நாங்கள் வந்து பாப்பாவை பிடிச்சி மொட்டை அடிச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறது. அவள் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓடுறது. இப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது. மாமாவுக்கு வந்து மொட்டைலாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் அவரை வந்து மேலே கூப்பிட்டு போயிட்டு கோயில் பக்கத்துலேயே வந்து குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் இடம் இருந்தது. அங்கேயே வந்து மாமா வந்து குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்காக தரிசனத்துக்கு வந்து போயாச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து சுத்தமாக கூட்டமே இல்லை அந்தளவுக்கு. ஸோ போனவொடனே வந்து டக்குன்னு சாமி கும்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நான் வந்து கூட்டமாக இருக்குமோ, ரொம்ப வெயிலாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே போயிருந்தேன். பட் கூட்டம் வந்து அன்றைக்கி சுத்தமாக இல்லை. சாட்டர்டே தான் இத்தனைக்கும், ஆனால் வந்து கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ நானும் அத்தையும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து அத்தைக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அத்தை கூட்டமே இல்லைங்கிட்ட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ வந்து கூட்டம் இல்லை, ஆனால் புரட்டாசி மாதம் வந்து நல்ல கூட்டமாக இருக்கும். 4-5 வாரமே வந்து கூட்டமாக தான் இருக்கும். நாங்கள் வந்து 1-3வது வாரம் வருவோம். இந்த மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த கோயிலை பற்றி. ஸோ எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த புரட்டாசி மாதம் வரதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அவங்களால போக முடியாமல் இருந்தது. இப்போ வந்து ஒரு சாட்டர்டே வந்து வந்தாச்சு. மாமாவுக்கு அத்தைக்கெல்லாம் ரொம்ப வந்து சந்தோஷம். ஏன்னா மாமாவுக்கு வந்து இது வந்து ரொம்ப வந்து விரும்பி கும்பிடுவார் வெங்கடாச்சலபதியை. ஸோ அவருக்கு வந்து வந்துட்டு போனது வந்து கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. ஸோ மாமா வந்து இங்கே குளித்து எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்து எல்லாம் போயிட்டுருந்தோம். பாப்பாவுக்குமே வந்து ஒரு 2 days வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தது. ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணால். கோல்டு மட்டும் இருந்தது. இப்போயும் வந்து கோல்டு இருந்துட்டு தான் இருக்குது. சிரப்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பட் கோல்டு வந்து சரியாகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும்ல. அன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபீவர் இல்லாதனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஓகேவாக இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் சாமி கும்பிட்ற விஷயத்துலலாம்.
சாமியே கும்பிட மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து அந்த கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து சுத்தமாக இல்லை. இப்போ தான் வந்து ரீசெண்ட் டேஸாக அப்படி இருக்கார். பட் ஸ்டார்டிங்லலாம் கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது இதெல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருந்தார். இப்போ வந்து ஒரு 1.5 இயர்ஸாக வந்து சாமி கும்பிட்றதையே வந்து சுத்தமாக வந்து அவாய்ட் பண்ணிட்டார். ஸோ எனக்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லலாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இவர் வந்து சாமி கும்பிட மாட்டிருக்காரே, இப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர்கிட்ட சொல்லுவேன், எங்க சாமி கும்பிடுங்க, கொஞ்சமாவது நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். பட் ஒரு ஸ்டேஜில் வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து அவர் ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல வந்து கொஞ்சம் கூட வந்து விருப்பமே இல்லை. ஸோ இப்போ வந்து நானே வந்து சொல்கிறத விட்டுட்டேன். எனக்கும் வந்து அதை பழகிடுச்சு. ஓகே, இவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை, ஸோ நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பட் சொல்லுவேன், எனக்கும் வாய் வந்து அமைதியாக இருக்காது. எங்கள் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் அவர் வந்து பண்ண மாட்டார். எனக்கும் வந்து அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நான் விட்டுருவேன். ஸோ சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் லட்டு வாங்கிட்டு இருந்தாங்க, பிரசாதம். ஹஸ்பண்ட் வந்து எல்லாேருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. மாமா வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாேருக்கும் கொடுத்துட்ருந்தாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா கரெக்டாக டிஃபன் சாப்பிட்ற டைம் 9:30 ஆயிடுச்சு. மாமா எப்பயுமே கரெக்ட் டைம் சாப்பிடுவார். அவருக்கு சுகர் இருக்குது அப்படின்றதுனால கரெக்டாக 9:45 காலையில் 9:45 சாப்பிடுவார். மதியம் வந்து 2 o'clock சாப்பிடுவாங்க. நைட் வந்து 8:15 8:20 அந்த மாதிரி டைம்லலாம் சாப்பிடுவார். ஸோ கரெக்ட் டைம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்டாக நாங்களுமே 9:45 வந்து தொப்பூர் ஒரு வெஜ் ஹோட்டலுக்கு வந்து போயிட்டு சாப்பிட்டுட்டு போகிற வழியில் தான் வந்து தொப்பூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயே போய் ஆஞ்சநேயர் கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கே வந்து நிறைய வந்து குரங்கு இருந்தது. பாப்பா வந்து அதுக்கெல்லாம் வாழைப்பழம் போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிவைனாக தான் போச்சு. கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. வெயில் பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக இருந்தது. இப்போவே இப்படி இருக்கே, மே மந்தெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு யோசித்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது அடிக்கடி வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கணும். மெயினான விஷயம் வந்து அதுதான். பட் நமக்கு வந்து ட்ராவல் டைமில் வந்து சுத்தமாக அதை மறந்துடுவோம். நானுமே இப்படி தான் தண்ணியே குடிக்க மாட்டேன். எப்போ வந்து தண்ணி தாகம் எடுக்குதோ அப்போ வந்து கொஞ்சமாக குடிச்சுப்பேன். ஸோ அதுவரை தண்ணின்னு ஒன்று இருக்கிறது வந்து மறந்துடுவேன் ட்ராவல் டைமில். இப்படியெல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய வரும். டீஹைட்ரேஷன் ஆகிறது, தலை வலிக்கிறது, பாடி வந்து ஹீட் ஆகிறது, இந்த மாதிரிலாம் வரும். இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸில் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது வந்து நமக்கு ரொம்பவே நல்லது நம்ம ஹெல்த்துக்கு. அதே மாதிரி வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு இப்போ சீசனில் இருக்கும். வாட்டர் மெலன், மஸ்க் மெலன், ஆரஞ்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்து இந்த சீசனில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த சீசனில் வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியை அந்த ஹீட்லேருந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நிறையவே எடுத்துக்கோங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ நம்மளோட பாடியை வந்து அந்த ஹீட்டில் இருந்து நம்மளை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் போல் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே ஊருக்கு போகிறதுனால அம்மா வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு நைட்டு வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 10 o'clock கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருந்தோம். பட் கிளம்புறதுக்கு வந்து 11:15 ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டா. கோல்டுக்கு வந்து சிரப் கொடுத்ததுனால நல்லா தூக்கம் வந்துருச்சு. பெங்களூர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பாப்பா எழுந்திரிச்சு. ஸோ நானும் வந்து நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணல, எந்திரிக்க சொல்லி. தூங்கினா கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். எப்பயுமே இப்படி தான், பாப்பா வந்து காரில் போனாவே தூங்கிடுவா, குழந்தையிலேருந்தே இப்படி தான். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த வேடிக்கை பார்க்குறது இந்த மாதிரிலாம் வந்து இப்படி இருக்கா. பட் குழந்தையிலேருந்தே வந்து பாப்பாவை ட்ராவல் டைமில் மேனேஜ் பண்ணுறது எனக்கு கஷ்டமாகவே தெரியாது. ஏன்னா தூங்கிடுவா மேக்ஸிமம். ஸோ பாப்பா 11 months பேபியாக இருக்கும் போதே வந்து கூர்க்கு வந்து ட்ரிப் போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வந்து லாங் ட்ராவல் பாப்பா வச்சுட்டு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டே தான் போயிருந்தோம். பட் பாப்பா வந்து ட்ராவல் டைமில் வந்து நல்லாவே தூங்கிட்டான் காரில் போனதுனால. ஸோ இப்படி தான் காரில் போனால் நல்லா தூங்கிடுவா. கார் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் தான் எந்திரிப்பா. ஸோ அதில் வந்து எனக்கு ப்ராப்ளமே இல்லை பாப்பாவை மேனேஜ் பண்ணுறதுல ட்ராவல் டைம்லலாம். அப்பா ரிட்டர்ன் கிளம்புனதுக்கப்புறம் பாப்பா வந்து பார்க் போகணுன்னு கேட்டதுனால பார்க் கூட்டு போய் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு நான் வந்து சூப்பர் மார்க்கெட் போகிற வேலை இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு ஃபேன்சி ஸ்டோர் பக்கத்தில் இருந்தது, அங்கேயே போயிட்டு பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பவ், அதுக்கப்புறம் பேண்ட் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து மாவு அம்மா வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க, தோசை மாவு. ஸோ அதில் வந்து தோசை ஊற்றிக்கிட்டு பருப்பு சாம்பாரும் வந்து ஊர்லேருந்தே கொண்டு வந்துட்டேன். ஸோ அதை வந்து சூடு பண்ணிக்கிட்டு நைட்டு வந்து தோசையும் வந்து பருப்பு சாம்பாரும் தான் சாப்பிட்டோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருந்தது, வீட்டில் க்ளீனிங் வேலைலாம் நிறைய இருந்தது. பட் அன்றைக்கி வந்து என்னால் பண்ண முடியல, ட்ராவல் பண்ணி வந்ததுனால.
இருந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு தோசைலாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து இங்கே தோசை சுடவே ஆரம்பிச்சேன். எங்களுக்கு தோசைலாம் சுட்டு முடிச்சதுக்கப்புறம் பாப்பா முட்டை வேணும்னு சொல்லி கேட்டதுனால ஒரே ஒரு ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொல்லி நாட்டு முட்டை இருந்தது, அதையும் ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதில் வந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் பாப்பாவுக்கு வந்து ஆம்லேட் போட்டு கொடுத்துருந்தேன். இதுவரை என்னோடய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் கொடுத்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. யாராவது சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த மினி ஃபேன் பார்த்திங்கன்னா அம்மா வந்து ராமேஸ்வரம் போயிருந்த டைமில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாப்பாக்காக. இது பார்க்குறதுக்கு தான் வந்து குட்டியாக இருக்குது, பட் இதுலேருந்து வர ஏர் வந்து நமக்கு நல்லாவே சஃபிஷியண்ட்டாக இருக்குது இந்த காற்று வராத டைம்லலாம். இந்த vlog இதோட முடியுது. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் கொடுங்க, ரொம்பவே முக்கியம். தேங்க்யூ.